வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் நாகூர். ராகு காலத்தில் அருள்மிகு நாகநாத சுவாமியையும் நாகவல்லி தாயாரையும் ராகு பகவானையும் வழிபட்டால் ராகு கேது தோஷ நிவர்த்தியுடன் திருமணத்தடை விலகும், குழந்தை பேறு அமையும் என்பது இத்தலத்தின் சிறப்பு. தொன்மை இனமான நாகர்கள் வாழ்ந்து ஆட்சி செய்த இடங்களாக அறியப்படும் பகுதிகளில் குறிப்பிடத்தக்கவை நாகப்பட்டினம் மற்றும் நாகூர். நாகர் ஊர் என்ற பெயர் நாகூராக மாறியிருக்கிறது என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்று. இந்த வரலாற்று கூற்றை ஆன்மீக ரீதியாக உறுதி செய்வதற்காக நாகராஜன் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படும் நாகூர் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறந்து விளங்கும் தலங்களில் ஒன்றாகவும் காசிக்கு இணையானதாகவும் ராகு கேது காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்திரன், சந்திரன், நாகராஜன், சமுத்திரராஜன், துர்வாச முனிவர் மற்றும் சப்த ரிஷிகள் யுகங்கள் தோறும் வழிபட்ட தலமாகவும் விளங்குகிறது. நாகூர் ஸ்ரீ நாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில். புன்னாகவனம், சந்திர தீர்த்தம், உத்திரநதி, சுப புண்ணிய மலை, விசுவகமின்ய விமானம் என்ற 6 மங்களங்களும் பொருந்திய மகாத்தலம் என்ற சிறப்பு பெற்றது இத்தலம். இங்கு இறைவன் ஸ்ரீ நாகநாதர் என்ற திருப்பெயரில் காட்சியளிக்கிறார். அம்பாள் ஸ்ரீ நாகவல்லி என்ற திருப்பெயருடன் தெற்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு காட்சியளிக்கிறார். 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைய பெற்றுள்ளது இக்கோயில். சுவாமியின் வலப்புறத்தில் ஸ்ரீ சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர், தியாகராஜர், இடப்புறத்தில் காட்சி கொடுத்த நாயனார், ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ ஐயப்பன் ஆகியோர் தனி சன்னதிகளில் காட்சியளிக்கின்றனர். முதல் சுற்று பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, நாகர்கள், வலம்புரி விநாயகர், சுப்பிரமணியர், அண்ணாமலையார், சண்டிகேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தனி சன்னதிகளில் காட்சியளிக்கின்றனர். மேற்கு புறத்தில் ஜுரதேவர், ஈசானலிங்கம், தத்புருஷலிங்கம், அகோரலிங்கம், வாமதேவலிங்கம், ஸ்ரீ ஐவேலிநாதர், மகாலட்சுமி மற்றும் நால்வரும் கோயிலின் கன்னி பாகத்தில் ஸ்ரீ நாகக்கன்னி மற்றும் ஸ்ரீ நாகவல்லி சமேதராக ஸ்ரீ ராகு பகவானும் காட்சியளிக்கின்றனர். இக்கோயிலின் முன் மண்டபத்தில் அமைய பெற்றுள்ள சிவப்பூஜை செய்யும் நாகராஜன் சிலை தல வரலாற்றை உணர்த்துவதாக உள்ளது. இக்கோயிலின் தல விருட்சமாக கோயில் பிரகாரத்தில் புன்னகாவனம் அமைந்துள்ளது. அதை சுற்றி நாகர்கள், நாகக்கன்னிகள் சிலைகள் அமைய பெற்றுள்ளன. ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு இறைவன் சிவபெருமான் இத்தலத்தில் வைகாசி மாதம் பௌர்ணமி நட்சத்திர நாளில் காட்சியளித்தார். இடம் இந்த புன்னாகவனம் என குறிப்பிடப்பட்டு உள்ளது. பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி சந்திர பகவான் இத்தலத்தில் நாகநாத சுவாமியை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதுடன் இங்கு தங்கியிருந்து ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி 10 நாட்கள் விழா எடுத்துள்ளார் என்பது ஐதீகம் உள்ளது. இத்தலத்தின் தீர்த்தம் சந்திரனால் உருவாக்கப்பட்டதாகவும் அதனால் சந்திர தீர்த்தம் என்ற பெயர் விளங்குவதாகவும் தல புராணத்தில் குறிப்பிடுகிறது. இதேபோல இந்திரன் இத்தலத்தில் நாகநாத சுவாமியை வழிபட்டு 10 நாட்கள் விழா எடுத்து சாப விமோச்சனம் பெற்றார் எனவும் நாகராஜன், சமுத்திரராஜன் ஆகியோரும் இத்தலத்தில் தங்கி இருந்து நாகநாத சுவாமிக்கு விழா எடுத்துள்ளனர் எனவும் தல வரலாற்றில் கூறப்பட்டு உள்ளன. நாகராஜன் சாப விமோச்சனம். தவத்தில் சிறந்து விளங்கிய சம்புபத்தன் என்பவரும் அவரது மனைவி மற்றும் 5 வயது மகனும் காட்டில் வாழ்ந்து வந்தனர். சம்புபத்தனின் மகன் ஒரு நாள் காட்டில் தனது நண்பர்களுடன் விளையாடி கொண்டுள்ளான். அப்போது அந்த காட்டில் நாகராஜனும் அவனது மனைவியும் இணைந்திருப்பதை அந்த சிறுவன் கண்டுவிட்டான். இதை அறிந்த நாகராஜன் தன் முன்வினையின் காரணமாக சம்புபத்தனின் மகனை தீண்டினான். நாகராஜனின் கொடிய விஷத்தால் தீண்டப்பட்ட அந்த சிறுவன் அங்கேயே மாண்டான்.
விளையாடச் சென்ற தன் மகன் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்புவதை எடுத்து சம்புபத்தன் தன் மகனை தேடி அலைந்தான். அப்போது காட்டில் தன் மகன் இறந்து கிடப்பதை பார்த்தான். தன் மகன் விஷம் தீண்டி இறப்பதற்கு நாகராஜனை காரணம் என்பதை தன் தவ வலிமையால் அறிந்த சம்புபத்தன் நாகராஜன் நாகலோகத்தை விட்டு நீங்கி வலிமையற்று தனிமைப்பட்டவனாய் காட்டில் திரிய சாபமிட்டான். தன் தவறை உணர்ந்த நாகராஜன் சம்புபத்தனை வணங்கி தனக்கு சாப விமோச்சனம் அருள வேண்டினான். அப்போது 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் நாகராஜன் தன் தந்தை காசிப முனிவரை கண்டு சாப விமோச்சனம் பெறலாம் என சம்புபத்தன் தெரிவித்துள்ளான். இதன்படி காட்டில் தனித்து திரிந்த நாகராஜன் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு காசிப முனிவரை கண்டு அவரிடம் சாப விமோச்சனம் வேண்டினார். அப்போது மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் முதல் காலத்தில் கும்பகோணம் வில்வவனத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமியையும், 2ஆம் காலத்தில் திருநாகேஸ்வரம் செண்பக ஆரண்யத்தில் உள்ள நாகநாத சுவாமியையும், 3ஆம் காலத்தில் திருப்பாப்புரம் வன்னிவனத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாதரையும், 4ஆம் காலத்தில் நாகூர் புன்னகாவனத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ நாகநாதரையும் வழிபட்டால் சாப விமோச்சனம் கிட்டும் என அருளினார். இதன்படி மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் முதல் 3 காலங்களில் முறையை கும்பகோணம், திருநாகேஸ்வரம், திருப்பாப்புரம் கோயில்களில் வழிபாடு மேற்கொண்ட நாகராஜன் 4ஆம் காலத்தில் புன்னாகவன தலமான நாகூரில் சந்திர புஷ்கரணியில் நீராடி ஸ்ரீ நாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமியை வழிபட்டு நின்றபோது சிவபெருமான் விடைமேல் வந்து காட்சியளித்து நாகராஜனுக்கு சாப விமோச்சனம் அளித்து ஆட்கொண்டார் என்பது தல வரலாறு. இந்த ஐதீகத்தின்படி இத்தலத்து இறைவன் நாகநாத சுவாமி நாகராஜரால் பூஜிக்கப்பட்டவர் என்பதால் இத்தலம் ராகு, கேது மற்றும் கால சர்ப்ப தோஷம் நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. மேலும் இங்குள்ள புன்னகாவனத்தின் கீழே நாகலோகம் அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இங்கு நாகர்லிங்கமும் அதை சுற்றி 2 நாகங்கள் இணைந்து சிவலிங்க பூஜை செய்வதை போன்ற 20க்கு மேற்பட்ட நாகர்கள் சிலைகளும் அமைக்கப்பட்டு உள்ளன. நாகர்லிங்கத்துக்கு வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் சாற்றி வழிபட்டால் மாங்கல்ய தோஷமும் நாகதோஷம் நிவர்த்தியாகும். கன்னிராகு. இக்கோயிலின் கன்னி பகுதியில் ஸ்ரீ நாகக்கன்னி, ஸ்ரீ நாகவல்லி சமேதராக ஸ்ரீ ராகு பகவான் காட்சியளிக்கிறார். கன்னி ராசியில் ராகு அமைந்தால் ராஜயோகம் என்ற ஜோதிட சாஸ்திரத்தின்படி இத்தலத்தில் கன்னி பகுதியில் ராகு பகவான் தனது தேவியருடன் காட்சியளிப்பது சிறப்புக்குரியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராகு கால நேரத்தில் இத்தலத்து மூலவர் பெருமான் ஸ்ரீ நாகநாத சுவாமியையும் நாகவல்லி தாயாரையும் வணங்கி ராகு பகவானுக்கும் அவரது தேவியருக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் ராகு, கேது தோஷ நிவர்த்தியுடன் திருமணத்தடை விலகும், குழந்தை பேறு அமையும் என்பது இத்தலத்தின் சிறப்பு. ஸ்ரீ ராகு பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி வழிபடுவது சிறப்புக்குரியதாக கூறப்படுகிறது. தோஷ நிவர்த்தி. காசிக்கு இணையானதாக குறிப்பிடப்படும் இத்தலம் பிதுர் தோஷ நிவர்த்தி தலமும் ஆகும். இங்குள்ள சந்திர புஷ்கரணியில் நீராடி தர்ப்பணம் அளித்து தான தர்மங்கள் செய்தால் காயாவில் வழிபாடு செய்த பலனும் பிதுர் தோஷ நிவர்த்தியும் கிட்டும் என கூறப்படுகிறது. இங்கு கிருத்திகை நட்சத்திர தினத்தில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆதாரணைகள் மேற்கொண்டால் சர்வதோஷம் நிவர்த்தி கிட்டும். ஸ்ரீ நாகநாத சுவாமி சன்னதியில் போடப்படும் கோலங்கள் மீது பாம்புகள் ஊர்ந்து சென்ற தடங்களும், மூலவர் கருவறையில் பாம்பு வந்து சென்றதான தடங்களும், கோயிலின் பல பகுதிகளில் பாம்பு உரித்த சட்டைகளும் அவ்வப்போது காணப்பட்டாலும் கோயிலுக்குள் யாரும் பாம்பை கண்டதில்லை என கூறப்படுகிறது. இத்தலத்தில் யாரும் விஷம் தீண்டி இறப்பதில்லை என்ற நம்பிக்கை உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோயில் நடை திறக்கப்படுகிறது. ஞாயிறு தோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளான ராகு காலத்தில் ஸ்ரீ ராகு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆதாரணை நடைபெறும். ஞாயிறு பிரதோஷ நாட்களில் மட்டும் இந்த சிறப்பு அபிஷேகம்
மாலை 4 மணிக்கு மேல் 4:30 மணிக்குள் நடைபெறுகிறது. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.